கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் தொடர்ச்சியாக நிலைவாழ்வு தரக்கூடிய உணவை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நிலைவாழ்வு தரக்கூடியது எது? யோசிக்கவே கூடாது, நற்கருணை. அவ்வளோதான். அதில் என்ன கஷ்டம்? நானே வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. யார் சொல்கிறது? அப்போ இயேசு சொல்கிறாருன்னா நற்கருணையில் யார் இருக்கிறது? அந்தோனியாரா இயேசுவா? அந்தோனியார் இல்லையா? ஷூரா? தெரியுமா? அப்போ ஏன் தயக்கம்? நிலைவாழ்வு தரக்கூடியது நற்கருணை என்று சொல்ல வேண்டியது தானே. அப்போ இந்த நற்கருணை என்கிற இந்த உணவை நான் எவ்வாறு அணுகுகிறேன், அதை உட்கொள்வதற்காக என்னை எவ்வாறு தயாரிக்கிறேன்? எல்லாம் என்ன பாருங்கள், எந்த டிஸ்டர்பன்ஸும் தேவையில்லை. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, மன்னா தொடர்ந்து இதை பற்றி வாசிச்சிட்டே இருக்கிறோம். மன்னா தொடக்க நூல் புத்தகத்தில், விடுதலை பெண் நூல் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த மக்களுக்கு பாலை நில வாழ்க்கையில் மன்னாவை பொழிகிறார், பசியாக இருக்கிற பொழுது. அப்போ புதிய ஏற்பாட்டில் உயிருள்ள உணவாக இயேசு கிறிஸ்துவை வருகிறார். ரெண்டுமே எங்கேருந்து வருது? அதனால தான் நானே என்று சொல்லுகிறார். இப்போ மக்கள், இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை. மன்னாவை யார் பொழிந்தது? மோசே கொடுத்தான்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதான் சொன்னார், உங்களுக்கு மன்னாவை கொடுத்தது மோசே அல்ல, என் தந்தையே. இப்போ வானிலிருந்து அதை பொழிந்தார் என்று சொல்லுகிறார். அதனால தான் ஆண்டவர் நேரடியாக சொல்லுகிறார், நீங்கள் அந்த மன்னாவை யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, நம்ம இன்னொரு இடத்துக்கு வந்துட்டோம். அந்த மன்னாவை உண்டவர்கள் இறந்து போனார்கள், இப்பொழுது மெய்யாக என் உணவை, என்னுடைய உடலை உண்கிறவர்கள் நிலை வாழ்வுக்கு பிறப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அழகான ப்ராமிசஸ், சத்தியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராது உண்டால் அவர் என்றுமே எனது உணவை எவரும் என்றும் அழிந்திடாத வாழ்வு கொடுக்கும் உணவிற்கே உழைப்பே நானே. வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே. இதை தெரிந்திருந்தும் அதை நான் பெறுவதற்கு தயங்குகிறேன். அவர் என்றுமே வாழ்வார் என்று ஆண்டவர் சொல்லுகிற சத்தியத்தை உணர்ந்திருந்தும் அதை பெறுவதற்கு தயங்குகிறேன், எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லுகிறேன். If that is very important, உங்களுக்கு தவிர்க்க முடியாது என்றால் அதையே நாம் நாடி தேடுவோம். எனவே பிரியமானவர்களே, மன்னாவை எவ்வாறு விளக்கி கூறலாம் என்று விவிலிய விளக்க உரைகளை பார்க்கிற பொழுது நாம் பார்க்கிறோம். ஏசாயா 54:13 இன்றைக்கு அதை ஆண்டவரும் சொல்கிறார். நற்செய்தியில், யோவான் நற்செய்தி 6:41-50 வாசிச்சோம். அது ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாள் உயிர்த்தெழச் செய்வேன், கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார். என்ன கற்றுத்தருவார்? அதுதான் மன்னா என்பது. பிரைஸ் தி லார்ட். என்ன பாருங்க, கடந்த வாரம் மன்னா பொழிந்தார். அது என்னன்னு தெரிஞ்சுதா உங்களுக்கு? என்னன்னு தெரிஞ்சுதா? தெரியாது. ஆனால் அதை பற்றி அவங்க ஒருவரை நோக்கி என்ன சொல்கிறாங்க? இது என்ன, இது என்ன, இது என்ன என்று சொல்லி வினவிக்கொள்கிறார்கள். வினோதமாக இருக்கிறது. அவர்களுக்கு தெரியவில்லை, ஆனால் ஆண்டவர் கற்பிக்கிறார். பாருங்க, கடவுள் தாமே அனைவருக்கும் கற்று தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. அப்போ எங்கே பார்க்குறோம்? இறைவாக்கு நூல்களில் எங்கே பார்க்குறோம்? ஏசாயா 54:13 வாசிங்க. உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத்தருவார். ஆண்டவர் தாமே கற்றுத்தருவார். உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர். நிலைவாழ்வு பெற்று சிறப்புறுவர். அப்போ குழந்தைகளுக்கு கற்றுத்தருவார் அப்படின்னா, இன்னைக்கு உங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்களா? பெற்றோர்கள்
பெற்றோர்கள் சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். கூப்பிட்டு வந்திருக்கிறீங்களா? இல்லை ஃபாதர், குழந்தை தூங்கட்டன்னு விட்டுட்டு வந்தேன் ஃபாதர், நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தான் ஃபாதர், அவனை எழுப்பத்துக்கு மனசில் ஃபாதர். விட்டுட்டு வந்தியா அப்படின்னா ஆண்டவர் கற்றுத்தர போகிறது கிடையாது. பிரைஸ் எல்லாம் யார் டியூஷனுக்கு வராங்களோ அவர் கற்றுத்தருவார். நாம் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை ரொம்ப ஓய்வெடுக்க வைத்து விட்டோம். ஐயோ பாவம் ஃபாதர், அது நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தான் ஃபாதர், உடம்பு சரியில்லை ஃபாதர், அதனால் தூங்குறேன் ஃபாதர். சரி இருக்கட்டும், பரவாயில்லை. ஆண்டவர் சொல்வது இதுதான், உங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத்தருவார். உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர். நீங்கள் நிறைவாழ்வு பெற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வாக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய உடலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ பழைய ஏற்பாட்டில் அந்த மன்னாவை உண்டவர்கள் மடிந்தார்கள், என்னை உண்போர் நிலைவாழ்வு பெறுவர் என்று சொல்லுகிறார். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார். அதுதான் இன்னைக்கு 6:45 நம்ம பார்க்கிறோம். நூல்களில் எழுதியுள்ளது, தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த மன்னா அல்லது ஆண்டவருடைய உடல் அல்லது அந்த ஆண்டவருடைய திருப்பலி, இது அனைத்தையும் நான் எவ்வாறு சுருங்க சொல்ல முடியும், கற்றுக்கொள்ள முடியும் என்றால், புனித 2ஆம் ஜான் பால் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை ஒரு அழகிய சுற்றுமடலை எழுதுகிறாங்க. என்ன சுற்றுமடல்னா, எக்லேசியா த யூக்ரிஸ்டியா என்கிற ஒரு சுற்றுமடல், நற்கருணை பற்றி சொல்லுகிற ஒரு சுற்றுமடல். அந்த சுற்றுமடலில் அவர் சொல்கிறார், நல்ல கவனிங்க, ஒரு உதாரணம் தரார். உங்கள் வீட்டுக்கு உறவினர்கள் வராங்க. பிரைஸ் தி லார்ட். உங்கள் வீட்டுக்கு உறவினர் வராங்க, அவங்கள வந்த உடனே தரன்னு கையை பிடிச்சி போய் உட்கார வச்சு நீங்கள் செஞ்சு எல்லாத்தையுமே போட்டுறீங்களா? என்ன பண்ணுறீங்க? சத்தமா புரியல, கேட்கல. வாங்கன்னு சொல்லிட்டு தான் உள்ளே வர வச்சிட்டிங்களா? அப்புறம் நான் வாங்க, உள்ளே வந்துட்டார், உட்காந்துட்டார், என்ன பண்ணுவீங்க? அப்புறம் அத்தை நல்லா இருக்காங்களா பேசுகிறீங்களா? விசாரிப்பு நடக்குதா? நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து பேசுகிறீர்கள். அப்புறம் கல்யாணம் நல்லா முடிஞ்சுதா? அன்றைக்கி நான் சாப்பிட்டு விரைவாக வந்துட்டேன், எல்லாம் நல்லா முடிஞ்சுதா? பந்தி நல்லா முடிஞ்சுதா? ஒருவேளை இறப்பு நடந்ததா? அப்புறம் எல்லாரும் வந்திருந்தாங்களா? இப்படி நீங்கள் விசாரிக்கிறீர்கள், பேசுகிறீர்கள், உங்கள் உறவோடு பேசுகிறீர்கள். திருப்பலிக்கு வருகிற பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், இறை வார்த்தைகள் வழியாக பேசுகிறார். முதல் வாசகம், 2வது வாசகம், நற்செய்தி வாசகம் என்று ஆண்டவர் உங்களோடு மகனே மகளே என்று சொல்லி தன்னுடைய இறை வார்த்தையை பிட்டு கொடுக்கிறார், விளக்கி சொல்லுகிறார். சரி, பேசி முடிச்சுட்டாங்க விருந்தினர்கள், அவங்க எழுந்து புறப்படுறாங்க. என்ன சொல்லுவீங்க? இன்னும் புறப்பட்டீங்க, நான் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கிறேன். ஐயோ உட்காருங்க, சாப்பிட்டு தான் போனோம். ஆண்டவரும் அதையே செய்கிறார். தன் விசாரணைக்கு வந்த பிள்ளைகளை, தன்னிடத்தில் அப்பா என்று அழைத்து வந்த பிள்ளைகளை அமர வைத்து தன்னையே அந்த திருப்பலியிலே கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய புதுமை! பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது அழகா குடும்ப நிகழ்விலிருந்து புனித 2ஆம் அருள் சென்னப்ப ஜான் பால் II இதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். அப்படி என்றால் இந்த நற்கருணையை நான் எவ்வாறு அணுகி செல்கிறேன்? இந்த நற்கருணையை எவ்வாறு நான் தேடுகிறேன்? பழைய ஏற்பாட்டில் மன்னா வழியாக, உணவின் வழியாக, ஒன் ஆஃப் த வேஸ் என்று சொல்லுகிறார்கள். ஒன் ஆஃப் த வேஸ் அப்படின்னா பல விதங்களில் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு தன்னுடைய உடனிருப்ப. அதில் ஒரு வழி தான், ஒரு டெமோ தான் மன்னா. பிரைஸ் தி லார்ட். பல விதங்களில் வெளிப்படுத்துகிறார். செங்கடலை கடக்கிற பொழுது தன்னை வெளிப்படுத்துகிறார், அந்த கொள்ளை நோய்கள் வழியாக தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்படி பல வழிகளில் இறைவன் நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு வெளிப்படுத்துகிறாரு. அதில் ஒரு விதம் தான் கடவுள் வானி நின்று மன்னாவை பொழிந்தது. பிரைஸ் தி லார்ட். அதே போலதான் இயேசு கிறிஸ்து தன் உணவின் உடலின் வழியா, ரத்தத்தின் வழியா நான் தான் கடவுள் அப்படின்றத வெளிப்படுத்துகிறார். அப்ப வெளிப்பாடு எனக்கு கிடைக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்து யாரு? இயேசு கிறிஸ்து யார் என்றால் நம்ம காண முடியாத கடவுள், கண்ணுக்கு புலப்படாத கடவுள். அவரை நான் தொட முடியும். பிரைஸ் தி லார்ட். அவருடைய வார்த்தைகள் எனக்கு கேட்கின்றன. ஹல்லேலூயா.
அவருடைய உடலை நான் சுவைக்கிறேன், அவர் என்னை பார்க்கிறார். ஏன்னா நற்கருணையிலே அவர் உயிரோடு வாழ்கிறார். கடவுளின் காணக்கூடிய முகம் இயேசு கிறிஸ்து. ஜீசஸ் ஐடென்டிஃபைஸ் வித் திஸ் ப்ராசஸ். என்ன சொல்றாங்க? இந்த இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து யாருன்னா, ஜீசஸ் in his flesh and blood is how we are taught who God is. நான் இயேசு கிறிஸ்துனுடைய உடலாலும் இரத்தத்தாலும் அவர்தான் கடவுள், கடவுள் எனக்கு யார் என்பதை நற்கருணையிலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். என்னை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நற்கருணை வழியாக ஆண்டவர் நமக்கு விளக்கி சொல்லுகிறார். இந்த தொடக்கத்திலேயே இவர் இப்படி சொன்ன உடனே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் அங்கே என்ன நடந்துச்சு? யூதர்கள் அவருக்கு எதிராக சத்தமா ஏன் முணுமுணுத்தாங்க? அட, இவர் யோசேப்பின் மகன் தானே, இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? நாம் பார்த்தவங்க தானே. அப்புறம் இப்படி இருக்கிற பொழுது எப்படி வானின்று இறங்கி வந்தவர் என்று சொல்ல முடியும் என்று அவர்கள் முணுமுணுக்கிறார்கள். அப்போ நாம் கூட நிறைய இடத்துல முணுமுணுக்கிறோம், சிலதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். எங்கெல்லாம் முணுமுணுக்கிறோம் பாருங்கள். விடுதலை பயணம் எடுங்க, விடுதலை பயணம் 15:24 வாசிங்க. விடுதலை பயணம் 15:24. அந்த விடுதலை பயணத்தில் இல்லை, மோசே கிட்ட மக்கள் நாங்கள் அப்புறம் எதை தான் குடிப்போம் அப்படின்னு சொல்லி மக்கள் மோசே கிட்ட முணுமுணுக்கிறாங்க. அப்புறம் ஆண்டவர் மோசே கிட்ட ஒரு மரத்துண்டை எடுத்து போடு என்று சொல்லி அங்கே தண்ணீரை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். திரும்பவும் 16:2-3 வாசிங்க. விடுதலை பயணம் 16:2-3. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அந்த பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முணுமுணுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தா எத்தனை நலமா இருந்திருக்கும். பாருங்க, முணுமுணுக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி கிரட்ஜஸ், கிரம்பிளிங், முணுமுணுத்தல் இருக்குதா இல்லையா? உண்மை சொல்லுவோம். ப்ளீஸ், என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு, முணுமுணுக்கிறீங்களா இல்லையா? முணுமுணுத்திருக்குமா இல்லையா? எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்துட்டு ஐயோ ஆண்டவர் விட்டுட்டார், முணுமுணுத்திருக்கிறீங்க. நான் முணுமுணுத்திருக்கிறேன். இஸ்ரேல் மக்கள் மட்டும் இல்லை, நானும் என் வாழ்க்கையில் அன்றாடம் என்னுடைய வாழ்க்கையில் முணுமுணுப்புகள் இருக்கிறது. திரும்ப இன்னும் கடைசியான ஒரு இறைவார்த்தை, எண்ணிக்கை 11வது அதிகாரம் 11-13 வரை. டக்குன்னு வாசிங்க. எண்ணிக்கை புத்தகம் 11:11-13 வேகமா. மோசே ஆண்டவரிடம் கூறியது, உம் அடியானுக்கு ஏன் இந்த கேடு? பாருங்க, மோயிசன் எந்த அளவுக்கு மன உளைச்சல் இருந்திருந்தா. ஹலோ, என்ன பாருங்க, அந்த மக்களை வழிநடத்தி போறப்போ மோசேக்கு அவ்வளவு மன உளைச்சல். ஏன்னா அவங்க சொல் பேச்சு கேட்கல, இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுறான். அதுக்கு தான் நம்ம முன்னாடி வார்த்தையை பார்த்தோம், நாங்கள் எதை தான் குடிப்போம் அப்படின்னு முணுமுணுக்கிறான். இதெல்லாம் வழி நடத்துற மோசேக்கு தான் அந்த வழி தெரியும். அப்ப மோசே ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, உம் அடியானுக்கு ஏன் இந்த கேடு? ஏன்பா என்ன இப்படி பண்ணிட்ட? நீர் எனக்கு கருணை காட்டாமல் இம்மக்களின் எல்லா பழுவையும் என் மேல் சுமத்தியது ஏன்? இம்மக்களை எல்லாம் நானா கருத்தரித்தேன், நானா இவர்களை பெற்றெடுத்தேன். பால் உண்ணும் குழந்தையை ஏந்தி செல்பவன் போன்று இவர்களை மார்போடு ஏந்தி அவர்கள் மூதாதையருக்கு நான் வாக்களித்திருந்த நாட்டுக்கு கொண்டு செல் என்று நீர் சொல்வானானேன். நீங்க தானே சொன்னீங்க, அப்புறம் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க என்று அவர் அந்த மக்கள் முணுமுணுத்தினுடைய நிமித்தமாக ஆண்டவரோடு மோசே பேசுவதை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் மீண்டும் புனித ஜான் பால் சொன்ன அந்த நிகழ்வுக்கு வருகிறேன். பிரியமானவர்களே, நாம் ஒரு விருந்துக்கு போகிறோம், கல்யாண வீட்டுக்கு உபசரிப்புக்கு போகிறோம், விருந்துக்கு போகிறோம். விருந்து உண்டுட்டு சும்மா வரமா? நீங்களே சொல்லுங்களேன். விருந்து உண்டுட்டு சும்மா வரமா? நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுட்டு வருவோம். என்ன செய்வோம்? ஒரு உப்பும் இல்லை, ஒரு சப்பம் இல்லை, ஒரு பீஸு கூட இல்லை, ஒரே காரமாக இருந்துச்சு. நீங்கள் நிறைவடையவில்லை என்றால் இந்த கமெண்ட்ஸ்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டே இருக்கோம். வழியில் பிச்சைக்காரர் ஒருத்தர் இருப்பார், அவரை கூட்டிட்டு வாங்கல.
அவருக்கு நீங்கள் கூழை கொடுத்து பாருங்க, சாமி சாமி போதும் சாமி என்று சொல்லுவான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு என்னையும் உங்களையும் அவ்வளோ நேசிக்கிறார், அவ்வளோ இறைவார்த்தை இருக்கிறது, அவ்வளவு என் வாழ்வில் அபிஷேகங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்னும் கூட ஏன் நான் இஸ்ரேலை குறை சொல்லணும்? நானே முணுமுணுத்துன்னு தான் இருக்கிறேன். திருப்பலிக்கு வரோம், யாரும் தனிப்பட்ட விதத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் பொதுவாக சொல்கிறேன். திருப்பலிக்கு வரோம், என்ன இந்த சாமியார் இழுக்கிறான், என்ன பிரசங்கம் வச்சிட்டான், என்ன அப்படி அதே தான் அப்ளை பண்ணுங்க. அந்த வாழ்க்கையை அந்த பந்தியில் நடக்கிறத இங்கே அப்ளை பண்ணுங்க. அப்போ இந்த உணவு உண்பது சுவை உணவில் இருக்கிறது என்பதை விட என் மனதில் இருக்கிறது, அதை எவ்வாறு பெற்றுக்கொள்கிறேன் என்பதில் இருக்கிறது. அப்போ ஏழைக்கு அந்த உணவு அமிர்தம், அதிகமாக இருக்கிற உனக்கும் எனக்கும் அது குறைபாடு. பிரைஸ் தி லார்ட். அது நல்லா இல்லை. ஏற்கனவே நீ சுவைத்திருக்கிறாய், உன் வீட்டில் அவ்வளவு இருக்கிறது, அதனால் நீ குறை சொல்லுகிறாய். ஏழை வீட்டில் ஒன்றுமே இல்லை, அவன் திண்டாடுகிறான், அதனால் அதை அவன் அமிர்தம் என்று கொண்டாடுகிறான். அப்ப இயேசு கிறிஸ்து என் உள்ளத்தில் வருகிறார் என்றால் என் உள்ளம் ஏழையின் உள்ளமாக இருக்க வேண்டுமே தவிர பணக்காரனுடைய உள்ளம் போல இல்லை. இந்த உள்ளத்தை தயாரிக்கணும். இயேசு வருகிற இந்த உள்ளத்தை நான் தயாரிக்க வேண்டும். 1997ஆம் ஆண்டு இத்தாலியில் இளைஞர்களோடு பேசுகிற பொழுது புனித 2ஆம் ஜான் பால் பேசுகிறார். இன்னைக்கு காலையில் உட்காந்து இதெல்லாம் எழுதிட்டுருக்கிறேன், நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். சில டைமில் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஏதோ நான் சொல்கிறத போல் நீங்கள் உங்களை வலுக்கட்டாயமாக நான் பேசுவது போல் நினைக்கிறீங்க. இல்லை, நீங்கள் ஏதாவது கற்றுக்கணும், ஏதாவது தெரிஞ்சுக்கணும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் வெளியில் நீங்கள் பேசுவதெல்லாம் வேறு ஒன்றாக இருக்கிறது. பாருங்க, பரவாயில்லை, நான் சொல்வது ஆண்டவர் என்னை அழைத்தது இதெல்லாம் சொல்வதற்கு தான். நீங்கள் பேசினாலும் பரவாயில்ல, குறை சொன்னாலும் பரவாயில்லை. பாருங்கள், புனித 2ஆம் ஜான் பால் சொல்றார், அதை அப்படியே படிக்கிறேன். The Eucharist is the secret of my day. என் வாழ்வின் அன்றாடல இன்னைக்குரிய ரகசியம் என்ன தெரியுமா? எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்க, எப்படி ஜாலியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அதுக்கான பதில் போப் சொல்கிறாரு, The Eucharist is the secret of my day. It gives strength and meaning to all my activities of service to the church, to the whole world. இந்த திருச்சபைக்கும் இந்த உலகத்திற்கும் நான் பணியாற்றுவதற்கான மிகப்பெரிய ரகசியமே இந்த நற்கருணை. பிரைஸ் தி லார்ட். திருத்தந்தைக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அம்மாங்களுக்கு அந்த நற்கருணை தான், இங்கே இருக்கிற அப்பாங்களுக்கு அந்த நற்கருணை தான், இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு, இந்த குழந்தைங்களுக்கு அந்த நற்கருணை தான். எப்படி உங்களால் இவ்வளோ ஜாலியாக இருக்க முடியுது, எப்படி இவ்வளவு தைரியமாக இருக்க முடியுது? இந்த நற்கருணை நீங்கள் உட்கொள்கிற இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். அவர் தொடர்ந்து சொல்கிறார், Let Jesus present in the blessed sacrament. இந்த நற்கருணை பேழைக்குள் குடிக்கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து உங்கள் இதயத்தை திறந்து உங்களோடு பேசட்டும். It is he who is the true answer of life that you seek. நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீங்களே, ஏதோ ஒரு வாழ்க்கையை தேடிட்டு இருக்கிறீங்களே, ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, நான் எங்க தான் நிற்கிறேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கான பதில் இந்த நற்கருணையிலே தான் இருக்கிறது என்று நம் புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் சொல்கிறார். அதனால என்ன சொல்றாரு? He stays here with us. அவர் இங்கு நம்மோடு தங்குகிற கடவுள். பிரைஸ் தி லார்ட். இந்த நற்கருணை பேழையிலே இங்கு he stays here with us. He is God with us. அவர் கடவுளாக இருக்கிறார். அதனால seek him without tiring. சோர்வில்லாமல் அவரை தேடிக்கொண்டே இருங்கள். சோர்வில்லாமல் அவரை தேடிக்கொண்டே இருங்கள். சோர்வு வரவே கூடாது. எவ்வளவு துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும், விபத்துகள் நேரிட்டாலும், இன்னல்கள் வந்தாலும் சோர்வில்லாமல் அவரை தேடிக்கொண்டே இருங்கள். வெல்கம் him without reserve. எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அவரை வரவேற்பதற்கு தயாராக இருங்கள். லவ் him without interruption. எந்த தடையும் இல்லாமல் அவரை அன்பு செய்யுங்கள். எப்போ? டுடே, டுமாரோ அண்ட் ஃபார் எவர். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு, நாளைக்கு, உன் வாழ்நாள் முழுக்கும் இதை நீ செய்ய வேண்டும் என்று இளையோர் பிள்ளைகளுக்கு நம்முடைய திருத்தந்தை, முன்னாள் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் சொல்கிறார். இளையோர்லாம் கொஞ்சம் எழுந்துச்சு நில்லுங்க. இந்த சகியில் இருக்கிறவங்க முன்னாடி வாங்க. இளையோர் பிள்ளைங்களாம் கொஞ்சம் எழுந்துச்சு நில்லுங்க. நீங்கள் இந்த இளையோர் குழு இல்லைனாலும் கூட எழுந்துச்சு நில்லுங்க, பரவாயில்ல. முன்னாடி வாங்க, இளையோர் பிள்ளைகள் முன்னாடி வாங்க. சரி, இந்த மெசேஜ் உங்களுக்கு தான். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் சொல்கிறாரு, நீங்கள்
இவரை தேடுங்கள்னு சொல்கிறார். நீங்கள் எப்போல்லாம் நற்கருணையை உட்கொண்டிருக்கிறீங்க? எவ்வளோ ஹவ் ஆஃபன் யூ டேக் யூக்கரிஸ்ட்? எப்போல்லாம் நற்கருணை பெறுகிறீர்கள்? சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள் சத்தமா. என் அன்பு குழந்தைகளே, பிள்ளைகளே, நான் உங்களை மிரட்டல. நீங்கள் என் பிள்ளைங்க, உங்கள் அப்பா அம்மா மட்டும் இல்லை, முதல்ல என் குழந்தைங்க. நீங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு பிள்ளையாக இருக்கலாம், 2 பிள்ளையாக இருக்கலாம். எனக்கு பாருங்கள் எத்தனை பிள்ளைங்க, கை தட்டுங்க. எனக்கு இவ்வளோ பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதனால் பிள்ளைகள் தந்தைக்குரிய கரிசனையோடு கேட்குறேன், கடைசியாக எப்போ சாப்பிட்டேன் நீ சொல்லு அப்படின்னு கேட்குறேன். அதான் சாப்பிட்டேன்னா பிரியாணி இல்லை, நற்கருணையை எப்போல்லாம் வாங்குறீங்க? சத்தமா முட்டி போட வச்சு அடிப்பா. அப்புறமா சத்தமாக சொல்லு. சண்டே மாஸ் போதுமா? வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டா போதுமா? இது முடித்த உடனே எந்த மாலுக்கு போகலாம்? என்னது சொமேட்டோவா? ஸ்விக்கி சொமேட்டோவில் என்ன ஆர்டர் பண்ணலான்னு யோசிக்கிறீங்கல்ல? என்றைக்காவது நீ செவ்வாய்க்கிழமை சாயந்தர திருப்பலி போகலாம், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாயந்தர திருப்பலி போகலாம் நினச்சதுண்டா? ஏன் உன் வாழ்க்கையில் நீ ஆண்டவரை தேடாமல் இருக்கிற? ஏன் ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிற? அப்போது போப் சொல்கிறார், உங்களுக்கு தான் சொல்கிறாரு, நீங்கள் அவரை தேடுங்கள் இன்னைக்கு, நாளைக்கு, அப்புறம் உன் வாழ்நாள் முழுவதும். பிரைஸ் எல்லாம். அமருங்கள், அமருங்கள். பிரியமானவர்களே, புனித லயோலா இனியாசியா சொல்கிறார், ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்மிரபிள் effort of holy communion is to preserve the soul from sin. இந்த நற்கருணையை நான் வியந்து பார்ப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. என்ன தெரியுமா? இந்த ஆன்மாவை பாவத்தில் விழச் செய்யாமல் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இத லயோலா இனியாசியா சொல்றார், இந்த ஆன்மாவை பாவத்தில் விழச் செய்யாமல் இருக்கிறது. அது எனக்கு வியப்பாக இருக்கிறது. அதனால் மனிதருக்கு இது ஆதாயம் தான். இட்ஸ் ப்ராஃபிட்டபிள். மனிதருக்கு இது ஆதாயம். அப்படி என்றால் பயத்தாலும் குற்ற உணர்வாலும் இதை வாங்காம இருந்துடாத, போயிட்டு வாங்கு அப்படின்றார். ஐயோ தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு தாவீது நிக்கல. என்ன பண்ணார் தாவீது? திருப்பாடல் 51 பாடினார், ஆண்டவரே உங்க முன்னாடி என்ன இருந்து தள்ளிடாதீங்க, உங்க தூய ஆவியை எடுத்துடாதீங்க என்று சொல்லி அவர் பாடல் பாடி ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை பெற்றார். அதனால நான் தப்பு பண்ணிட்டேன், நான் குற்றம் புரிஞ்சிட்டேன் என்று குற்ற உணர்வோடு வருஷம் முழுக்கும் நீ அப்படியே இருக்காத, வா, ஆண்டவர் மன்னிக்கிறவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், நீ அவரிடத்துல வா. ஊதாரி மைந்தனுடைய கதையை தெரிந்து கொள். அவன் எழுந்து வருகிற பொழுது அவன் தந்தை ஓடி சென்று கட்டி தழுவி முத்தமிட்டு அவனுக்குரியதையெல்லாம் கொடுக்கிறார். இந்த நற்கருணை பழியிலே ஆண்டவர் உனக்காக, எங்களுக்காக, எனக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்று புனித லயோலா இனியாசியா சொல்றார். புனித அம்ப்ரோஸ் ஆஃப் மிலான் அவர் ரொம்ப அழகான கேள்வி எழுப்புறார். நம்ம ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்றோம் இல்லையா? சொல்றோமா இல்லையா? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் அத்தோ நிறுத்திக்கணும். எங்கள் அன்றாட உணவை அவர் டெய்லி இங்கே பூசை நடக்குது. நீ கேட்டுட்டு வராமல் இருக்கிறியே, எப்படி என்ன பண்ணலாம்? நீ கேளு. நான் இப்படி கேட்குறேன், உனக்கு தான் வேலை இல்லை, சொல்லுங்கள் வெளியில் போயிட்டு. உங்களுக்கு தான் வேலை இல்லை, அதனால் எங்களை கூப்பிட்றீங்க, சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லுங்கள். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் நீ சொல்கிறியே, ஏன் வரமாட்டேன்ற? நான் சொல்ல, புனித அம்ப்ரோஸ் சொல்கிறார், இஃப் இட் இஸ் டெய்லி பிரெட், இது உன்னுடைய அன்றாட உணவு என்றால் why do you take it once a year? திருச்சபை சொல்லுது, அது அங்கே வந்துடுவாங்க நம்ம ஆட்கள். வருடத்துக்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீதனம் செய்து தேவ நற்கருணை உட்கொள்வது, அங்கே வந்து பதில் சொல்லுவான் நம்ம ஆள். வருஷத்துக்கு ஒரு முறை போதுமா? இது அன்றாட உணவு என்று சொல்லுகிறாயே, பிறகு ஏன் வருடத்துக்கு ஒரு முறை உட்கொள்கிறாய்? புனித அம்ப்ரோஸ் கேட்கிறார். டேக் டெய்லி வாட் இஸ் ப்ராஃபிட்டபிள். அது எது உனக்கு ஆதாயமா அதை டெய்லி எடுத்துக்க. பிறகு சொல்றாரு, live in such a way that you may deserve to receive it daily. நீ அதை பெறுவதற்கு தகுதியான வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வாழணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதை பெறுவதற்கு தகுதியான வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வாழணும் அப்படின்றார். டெய்லி வாங்க முடியாதவன் என்ன பாருங்க, ஹலோ, டெய்லி வாங்க முடியாதவன்
வருஷத்துக்கு ஒரு முறை வாங்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவன் சொல்கிறார் புனித அம்ப்ரோஸ். அதனால தான் நான் கேட்குறேன், இந்த திருப்பலிக்கு நான் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறேன். புனித ஃபாதர் பியோ அவர் சொல்கிறார், நம்ம இந்த திருப்பலி கொண்டாடுறோம் இல்லையா, இந்த மாதங்க கொண்டாடுறோமா, இந்த சர்ச்சுக்கு முன்னாடி சர்ச் ஒன்று இருந்ததா? எனக்கு தெரியல, நான் பார்க்கல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்ததா? எப்படி இருந்தது அது? சத்தமா? ஓலை கொட்டா இல்லை, இந்த மாதிரி பீடம் இருந்துச்சு. எப்படி இருந்தது? டேபிள் இருந்துச்சு இல்லை? பரவாயில்ல, இங்கேயாவது டேபிள் இருந்திருக்கும். சில நான் கிராமப்புறங்களில் பூச வச்சுக்கிறேன், தகர டப்பாலாம் இருக்கும், தகரம் ஒரு அந்த உணவு உண்கிறோமே அந்த டேபிள் போட்டு பூச வச்சுருக்குறோம். அப்போது புனித பாதிரி பியோ சொல்கிறாரு, எளிமையான இந்த பலிப்பிடத்தில் நிறைவேற்றப்படுகிற இந்த திருப்பலி என்ன நடக்குது தெரியுமா? பெரிய மேஜிக் நடக்குது. இந்த திருப்பலி விண்ணையும் மண்ணையும் இணைக்கிறதுன்னு சொல்கிறார். விண்ணையும் மண்ணையும் இணைக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படியானால் என் அன்பு உறவுகளே, இந்த திருப்பலி, இந்த மெய்யான உணவு நான் தெரிந்தும் நான் பெறாமல் இருக்கிறேன் என்றால் இழப்பு மட்டுமல்ல, எனக்கு கண்டிப்பும் கூட, எனக்கு எச்சரிக்கையும் கூட ஆண்டவர் தருவார். ஒரு பழைய பாட்டு, ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது, அதை மட்டும் லைட்டாக உங்களுக்கு பாடி காமிக்கிறேன். என் மன்னவா என்னில் இறங்கி வா, தினமும் எந்த உணவாய் என்றும் என்னில் மகிழவா, தினமும் எந்த உணவாய் என்றும் என்னில் மகிழவா, ஆன்ம ஜோதியே என்றும் என்னில் மகிழவா. ஆண்டவர் நமக்காக காத்துட்ருக்கிறார், நற்கருணையில் காத்துட்ருக்கிறார். இஸ் ட்ரூலி ப்ரெசன்ட், மெய்யாகவே இருக்கிறார். அப்படின்னா ஏன் தயங்குறோம்? திருப்பலிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்ம சிறு வயதை யோசிச்சு பாருங்கள். திருப்பலிக்கு போகிறப்போ 2 கிலோமீட்டர் நடந்து போவோம், ஒரு ஏரிக்கரை வழியாக 2 கிலோமீட்டர் நடந்து போய் 2 கிலோமீட்டர் நடந்து வரணும். அப்போ கூட அம்மா வீட்டில் குழந்தைகளுக்கு ஒரு இட்லியோ ஒரு தோசையை ஊற்றி கொடுத்தது கிடையாது. என்ன பண்ணுவாங்க? நீ போயிட்டு வந்த பிறகு தான் உனக்கு சாப்பாடு என்று சொல்வார்கள். அவ்வளவு தயாரிப்பு நிறைந்த ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த நீங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? ஃபாதர் தியானத்தில் ஃபாதர் ரஃபேல் கூத்து சொன்னதை நினைவூட்டுகிறேன். நீ சூழ்நிலைகளுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறாய், பல காரணங்களை சொல்லி கொண்டிருக்கிறாய். எனக்கு திருமணம் இருக்கிறது, எனக்கு வேலைகள் இருக்கிறது என்று வேலை வாய்ப்புகள் பிஸியாக இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறாய். அந்த பிஸியான வாழ்க்கையை கொடுத்தது கடவுள்தான், மறந்து விடாதே. பிரைசலா. எனவே பிரியமானவர்களே, இந்த நற்கருணையை, மெய்யான உணவை, வாழ்வு தரக்கூடிய உணவை, நிலை வாழ்வு தரக்கூடிய உணவை எப்பெல்லாம் உங்களுக்கு பாசிபிள் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் பெற்று ஆன்மாவை தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள், ஆண்டவரை வரவேற்று கொள்ளுங்கள், அவரை தயக்கமின்றி அவரை நீங்கள் அழையுங்கள், தயக்கமின்றி அன்பு செய்யுங்கள். இன்றைக்கு நாளைக்கு வாழ்நாள் முழுவதும். பிரைசலா.